ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அண்ட் தென் ஆல்ரெடி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்? காலங்கள் இல்லையா? அதாவது காலங்கள்னும் போது டென்சஸ். இந்த டென்சஸ் வந்து ப்ரெசென்ட்டில், பாஸ்டில், ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான காலங்களில் எப்படி சொல்கிறாங்கன்றதான். ப்ரெசென்ட் டென்ஸ் வரும்போது நிகழ்காலத்தில் சொல்லக்கூடியது, பாஸ்ட் டென்ஸ் வரும்போது இறந்த காலம், ஃப்யூச்சர் வரும்போது எதிர்காலம். அப்போ ஒரு விஷயத்தை, ஒரு காலத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒன்னொன்னையும் ஒரு அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி, ஒரு இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேட்டிவ்லையும் சொல்கிறோம் நம்ம, இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு வாக்கியத்தை பேசுறது வந்து எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். அதை வேர்ப் ஃபார்ம் பேஸ்டில் நம்ம பேசக்கூடியது. ஆக்ஷன் வார்த்தைகளை, செயல் வார்த்தைகளை கொடுக்கும்போது அந்த சென்டென்ஸ் நமக்கு என்ன ஆகும், ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி காமிக்கும், இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான செயல் வார்த்தை என்ன, இன்னைக்கான ரூல் என்ன, அந்த ஆக்ஷனை எப்படி எந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான ரூல் வந்து future perfect tense. இதில் வந்து interrogative, which indicates not, negative form, verb form V1, V2, V3, present, past, past participle அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு வேர்ப் ஃபார்ம் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஈட். ஈட்னா சாப்பிடு. ஏட், சாப்பிட்டேன். V3 வந்து ஈட்டன். சாப்பிடு, சாப்பிட்டேன், சாப்பிட்டான். ஸோ ஈட், ஏட், ஈட்டன் 3 ஃபார்ம்ஸில் கொடுத்துட்டோம். இதை அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஐவி, யூ, ஹி, ஷி, தே, இட். சப்ஜெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வந்து ரூல். என்ன ரூல் அப்படிங்கும் போது will or shall plus not plus subject and future perfect அப்படிங்கனால have plus V3. இது நமக்கு இன்ட்ரோகேட்டிவ் பேஸில் வந்துடும். ஸோ ரூல் நமக்கு ரெடி. ஸோ will plus not நமக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னது, won't இல்லையா? ஸோ won't she have eaten the dinner. So won't she have eaten the dinner அப்படின்னா அவள் இரவு உணவை சாப்பிட்டிருக்க மாட்டாளா? ஸோ அவள் இரவு உணவை சாப்பிட்டிருக்க மாட்டாளா? ஒன் ஷீ ஹாவ் ஈட்டன் த டின்னர் அப்படிங்கிறது. இப்போ இதையே பாசிட்டிவ் சென்டென்ஸில் எழுதலாம் அப்படின்னா ஷீ வில் எழுதலாம், இல்லை ஷீ ஷால் எழுதலாம். ஷீ ஷால் ஹாவ் ஈட்டன் த டின்னர். அவள் சாப்பிட்ருப்பா. இதே நெகட்டிவ். She shall not have eaten the dinner. ஸோ அப்போ ஒரு விஷயத்த மல்டிபிளாக, அதாவது ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக நம்ம சொல்லிக்கிட்டே வரும். ஸோ அப்போ அவள் சாப்பிட்டாளா, சாப்பிட்ருப்பாளா, இல்லை சாப்பிட்டு முடிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய விஷயம்தான். இதை இப்படியும் எழுதலாம். இன்னும் நீங்கள் வேற யூஸ் பண்ணி ஏதாவது என்னன்னா இன்னும் டெவலப் பண்ணவும் செய்யலாம். ஒன் ஷீ ஹாவ் ஈட்டன் த டின்னர் பை டுடே, பை டு நைட், இன்று இரவு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்று இரவு அவள் இரவு உணவை சாப்பிட்டிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி, சாப்பிட்டு இருக்க மாட்டாளா,
சாப்பிட்டு இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி இல்லையா. ஸோ அவள் அந்த மாதிரி கேட்கறது, ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயத்த கேட்கக்கூடியது ஒரு கேள்வியாக கேட்கறது தான். சரிங்களா. ஸோ அப்போ ஒரு விஷயம், ஒரு சென்டென்ஸை நீங்கள் அமைக்கிறதுக்கு அந்த ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் மெயின். ஏன்னா என்னதான் ரூல் இருந்தாலும் இந்த V3 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஓன் ஷீ ஹேவ், அப்போ அப்படியே நிப்பாட்டிட்டீங்க. ஒன் ஷீ ஹேவ்னா என்ன அவ அப்படிங்கிறது தெரியாது, அவ என்ன செயலை செய்யறான்னு தெரியாது. இதே வந்து ஒன் ஷீ ஹேவ் ஈட்டன், இந்த V3 இந்த வேர்ப், அதாவது வேர்புங்கிறது விச் இஸ் இண்டிகேட், வேர்ப் 3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அதை இண்டிகேட் பண்ணும் போது நமக்கு என்ன வரும், ஓகே அவங்க இந்த செயலை செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க, சாப்பிடல, எழுதுனாங்க, எழுதலை அப்படிங்கிறத அந்த செயல் அப்படிங்கிறத என்ன பண்ணும், அந்த சென்டென்ஸை இண்டிகேட் பண்ணி கரெக்டாக சொல்லும். சரிங்களா. ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ஷன் அப்படிங்கிறத எடுக்கிறோம். அந்த ஆக்ஷனையும் பேஸ்ட் ஆன் த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மில் எடுக்கிறோம். என்ன டென்ஸ்க்கு என்ன ஃபார்ம் எடுத்து யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி எழுதுறது மட்டும் இல்லாமல் இது அப்படியே பேசி பழகணும். ஸோ வென் யூ ஆர் ஸ்பீக்கிங் அவுட் அப்படிங்கும்போது தான் அந்த ஃப்ளூயன்சிங்கிறதே வரும். எவ்வளோக்கு எவ்வளோ எழுதிக்கிட்டே வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சென்டென்சஸை பேசுங்க. பேச 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 உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த ஃப்ளூயன்சி, ஒரு ஃபாஸ்ட்னஸ் அப்படியே வரும். இன்னும் நல்லா ஃபாஸ்ட் வரணும் மேம், நான் பார்த்து வாசிச்சு தான் வருது அப்படின்னா, ஜஸ்ட் ஹாவ் அ ரீடிங் ப்ராக்டிஸ். ஒரு ரீடிங், ஒரு புக் எடுத்துகிட்டு ஒரு 10 லைன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 10 லைன்ஸை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தடுமாறி ரீட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் லைனை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண பழகுங்க. தென் அப்புறம் ஃபுல் பேராகிராஃப் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுங்க. தென் ஐ ஹாவ் அ டைம் கீப்பர், டைம் லிமிட் வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்டில் 50 வேர்ட்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு வச்சாதான் நீங்கள் அந்த 50 வேர்ட்ஸில் அட்லீஸ்ட் 30 வேர்ட்ஸ் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீடிங் ப்ராக்டிஸ் வைக்க என்ன ஆகிடும் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக வார்த்தைகள் பழக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய நாக்கு வந்து நம்ம சொல்கிறத கேட்கும். அதுக்காக தான் வில் ஹாவ் அ ரீடிங் ப்ராக்டிஸு. ஸோ அதுலேயே வரும்போது நல்ல ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துட்டு நீங்களே இங்கிலீஷ் பேசி பாருங்களேன், நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், நல்ல சரளமாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சுட்டு நான் இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.